கண்களை மூடி ஜெபிப்போம். ஓ பரலோகத்தின் பிதாவே, வானத்தையும் பூமி சமுத்திரம் எல்லாவற்றையும் படைத்தவரை உடைய கரங்களுக்கு ஒப்புவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்தப்பா உடைய பிள்ளையுடைய உபவாச கூடுகை நாட்களிலப்பா நீர் நடத்தி வருகிறீங்கப்பா. இப்பொழுதும் ஆவியானவர் தாமே நீர் பேசுகிறது, நீர் சொல்லுகிறது மாத்திரம் ஆண்டவரே, அன்பு மக்களுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறது உதவி செய்யும். பாசுக்காக இருக்கிற அனைத்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாசியருக்காக குடும்பங்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த மக்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தோடு செய்யப்பா. ரத்தத்துக்குள் மறைங்க. ஓ ராபா ஷகாதா லாமா காதே ரியா பாபா பாபா ஓ ராபா ஷியங்கா ராபா தோலா பாத்தியானா பாபா எல்லா அந்த காத்து வல்லமையில் கட்டப்படுவதாகப்பா. தெய்வாவியானவர் வெளிப்படுகிறார். கர்த்தாவே வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். சிசுமாக என்னை அன்பாய் அழைத்த அந்த பாசையா குடும்பங்களுக்கு நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அருமையான தேவனுடைய மனுஷனோடு இப்படிப்பட்ட சபையில் நிற்பதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். பிரைஸ் தி லார்ட். அநேகர் தேவன் தம்முடைய வல்லமையினால நிரப்ப போகிறார். Thank you, Holy Ghost. Rakashakata Nabakata Rabba. Hallelujah. அடுத்ததாக தேவ பிள்ளைகளே, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை 3 காரியத்தை நான் இந்த இடத்துல உட்காரும் போது ஆண்டவர் 3 காரியங்களை என்னோடு ஹல்லேலூயா உங்களோடு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. Thank you, Jesus. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. Praise the Lord. நீங்கள் பெருகி ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, தம்முடைய வல்லமை ஆண்டவர் பெருக போகிறார். மூன்றாவது, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. அது ரொம்ப கடினமா இருக்கு நாட்கள்ல. எல்லாவற்றையும் செய்து விடலாம். சாட்சியோடு வாழ்ந்து போகும்போது நல்லா துவங்கிடுறோம். ஹல்லேலூயா. அந்த முடிவு வரை கொண்டு போறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஹல்லேலூயா. சோ நான் உங்களோடு பேச போகிறேன் 3 சீக்ரெட் காரியங்களை, சில சீக்கிரட் அறிந்து கொள்ளும்படியாக உங்களோடு பேசுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால நம்மளை அதிகமாய் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆவியானவர் வரவேற்போம். கரங்களை உயர்த்தி தூய இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய
இயேசு ரத்தத்தால் கட்டப்படுவார். Out in the name of Jesus. கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா ரமஷதததததியா ஹல்லேலூயா ஹல்லேலூயா சதகதரமதரம ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உம்முடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஐயா. Thank you Holy Lord. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பிதா தேவனுக்கு மகிமை செலுத்து. கரங்களை தட்டி கர்த்தர் இயேசு கிறிஸ்து மகிமை செலுத்து. கரங்களை பரிசுத்தாவின் மகிமை செலுத்து. ஆமென். அந்த glory to ஆமென். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில நம் சாட்சியாய் வாழுவோம். நம்முடைய எல்லா சூழ்நிலை வல்லமையாய் வாழவும், அழுது ஆசீர்வாதமாய் வாழவும் எல்லாமே கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவருடைய வார்த்தைகளின்படி நாம் நடக்கும்போது நிச்சயமாவே அப்படி செய்வார். வந்திருக்கிற இந்த நாளில், இந்த 12வது நாள் ஐயா சொன்னாங்க, இந்த நாளில் வந்திருக்கிறவங்க பெரிய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. ஆமென். பகலுக்கு 12 மணி நேரம் வரும் அப்படின்னு. ஹல்லேலூயா. இது அநேக ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். இந்த 12வது நாள் பெரிய ஆசீர்வாதம். 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணமாக்கினது ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். 12 வயது சிறுமி தலித்தாகும் என்று உயிரோடு எழுப்புன கர்த்தர் இந்த 12ஆம் நாள் அநேக அற்புதங்களை செய்வாரா. ஆமென் சொல்லுவோம். பிரைஸ் அல்ல. கரங்களை தட்டி மீண்டும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. அகாதா கபாரா. ஹல்லேலூயா. பிரைஸ் அல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமாக காணக்கூடியது ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். சில ரகசியமா செய்யக்கூடியது. அந்த ரகசியமா செய்யக்கூடிய அந்த 3 காரியமே நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெளியரங்கமான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்துவிடும். இன்றைக்கு இந்த கூடைக்கு வந்த பிள்ளைகளை அப்படியே கர்த்தர் மகிமையா ஆசீர்வதிப்பாரா. ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா. அதாவது தேவப்பிள்ளை, முதலாவது நாம் பார்க்க வேண்டும் வசனம் 6ஆம் அதிகாரத்துல மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்கள் முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். செய்தால் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்கார ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறது உன் இடதுகை அறியாதிருக்க கிடது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இல்லையா சொல்லுங்க. இப்படி முதலாவது ஆண்டவர் தர்ம காரியங்களை கிவிங், சாக்ரிஃபிஷியல் கிவிங், கொடுப்பது குறித்து ஆண்டவர் சொல்லுவார். இரண்டாவது சீக்கிரட்டா செய்யக்கூடியது. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கும் உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, இரண்டாவது சீக்கிரட்டா செய்யக்கூடியது ஜெபம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது நம்ம உபவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல். நீயோ உபவாசிக்கும் போது 17ஆம் வசனம், அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியா உன் கதவை உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழு.
அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கும் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இந்த 3 காரியமுமே தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 3 முக்கியமான எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் அந்த மலை பிரசங்கத்தில் இயேசு ராஜா ஹல்லேலூயா மிக ஒரு முக்கியமான கீயை கொடுத்திருக்கிறார். சாவியை கையில கொடுத்திருக்கிறார். திறவுகோள்களை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். இந்த திறவுகோள்களை நம்ம ஹல்லேலூயா பெற்றுக்கொண்டோம் என்றால், இந்த திறவுகோளை அறிந்து கொண்டோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் தோல்வி என்பதை பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் தோல்வியை பார்க்க முடியாது. ஒரு 3 பெரிய சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடிய, சத்துருக்களை அழிக்கக்கூடிய மிக முக்கியமான வல்லமையுள்ள காரியமாக இயேசு சொல்லிக் கொடுத்தார். Praise God. இது நம்முடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அழித்து முன்னேற்றத்தை கெடுக்கக்கூடிய பல காரியங்களுக்கு ஜெபிப்போம். பல உபவாசங்களும் கண்ணீரும் வேதனையோடு பல வருஷங்களாக கூட ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். முடிவு இல்லாதபடி அழுத ஒரு விடுதல் இல்லாதபடி இருக்கும். ஆனா ஆவியானவர் இன்றைக்கு அநேகரை விடுவிக்கும்படியா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய ஆவியானவர் சில காரியங்களை செய்வாரா? ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ராகா ஷாகா தாராபா கொஞ்ச நேரம் அப்படியே ஆவியில ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அன்னை பாசி ப்ளீஸ் ப்ரே. ஆவியில ஜெபிக்கிறோம். ராபா ஷாகா தாராபா ராபா பாபா பாபா லேகா ஷாகா தாராபா தாராபா ஓ ஷாகா தாராபா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்பர் 1 greed. பேராசை. நமக்கு வரக்கூடிய ஆசைகள் பார்த்தீங்களா, மிகப்பெரிய பேரழிவை கொண்டு வந்துடும். இச்சை. நான் சொல்லுகிறேன், அது நம்பர் 1 பேராசை. இந்த பேராசையை அழிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, கொடுக்க சொல்றார். ரகசியமா கொடுன்றார். வாழ்க்கையில் தெய்வ பிள்ளைகளே, ரகசியமா மனுஷர் காணணும் இல்ல, என் கர்த்தருக்கு முன்பாக பரலோகத்தில் நான் பொக்கிஷத்தை சேர்க்கணும், என் கர்த்தருக்கு முன்பாக இப்படியாக நான் செய்ய வேண்டும் என்று கொடுக்க பழகிட்டோம்னா தேவ பிள்ளைகளே, கொடுங்கள், உங்களுக்கு ஒரு நாள் குறை வராது. இந்த ரகசியத்தை மறந்து விடக்கூடாது. அநேகர் நாளைக்கு வேணும் அல்லது ஃபியூச்சருக்கு வேணும், இப்படிப்பட்ட எண்ணங்களோடு கூட பூமியில சேர்த்து வைப்பார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு திறவுகோல் கொடுப்பது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, உங்கள் முன்பாக இருக்க சத்துருவின் அந்த கிரியை, அந்த கிரீட், அது உங்க வாழ்க்கையில் அளிக்கப்படும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிற 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, முதல் நம்முடைய வாழ்க்கையில ஆசை எல்லாம் இயேசுவா இருக்கணும். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆசை எல்லாம் இயேசுவா இருக்கணும். சத்தமா சத்தமா சொல்லுங்க, ஆசையில. இது ரகசியத்தை உங்களோடு சொல்றேன். ஆசை இயேசுவா இருந்தா இங்க பாருங்க, நீங்க எதனாலும் கொடுக்கறது ரெடி ஆயிரும். உங்க ஜீவனையே கொடுக்க ரெடி ஆயிருவீங்க. இயேசுவா ஆசை இல்ல இயேசு ராஜா. எத்தனை பேர் சொல்றீங்க? It's a secret. ஆசை எல்லாம் எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவரை நேசி. எல்லாவற்றுக்கும் மேல ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா எதை வேணாலும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க. ஜீவனையே கொடுக்க ரெடியா இருப்பீங்க. கடந்த ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் அழைச்ச பிறகு என்னுடைய ரட்சிப்பு பெற்ற நாள் 88ஆம் ஆண்டு நான் இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு மே மாதம் 10ஆம் தேதி ஞானஸ்தானம். என்னுடைய முதல் டைரியில நான் எழுது, உலகத்துல இயேசுவை போல நேசிக்க, பாசம் காட்ட
பாராமரி அல்லது உண்மையா நேசிக்க உலகத்துல யாருமே இல்லைன்றதை எழுதி வைத்து, அதுக்காக மக்களை மற்ற நான் தான் சொல்லலை, அவ்வளவுக்கு அவருடைய அன்பு பெரிதென்பதை ருசி பல நேரங்கள்ல உலகத்துடைய சிநேகம் பொருட்கள் மேல, பணத்து மேல, நிலங்கள் மேல, வீடுகள் மேல, இன்னும் பலவிதமான சிநேகம் தேவப்பிள்ளையே, அது நமக்கு பெரிய ஆபத்தாய் தடையாயிருக்கிற வாழ்க்கையில் முன்னிட. அப்ப எதுவுமே நினைக்க கூடாதா, வாங்க கூடாதா, ஆசைப்படக்கூடாது நினைக்காதீங்க. நீங்க இயேசுவை நேசிச்சீங்க, நீங்க நினைக்கிறதுக்கு மேல செய்வார். நீங்க ஒருவேளை ஒரு வீடு கட்டணும்னா என்ன நினைப்பீங்க? ஒரு 2 பெட்ரூம் அப்படிதானே. அப்புறம் இப்படி வேணும் ஒரு எல்லை போட்டு ஒரு லிமிட்டா தான் உங்களுடைய எஸ்டிமேஷன். தேவன் எல்லை இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. இயேசு நேசிக்கிறேன். நான் உங்களோடு சும்மா சொல்ல, நான் இயேசுவுக்காக அவ்வளவு நேசிச்சது நிமித்தம் நான் ஒரு அதிகாரியா வேலை செய்வேன். டாடா டிவி லிமிடெட் அந்த கம்பெனியில் ஒரு அசிஸ்டன்ட் ஃபீல்ட் ஆஃபீஸரா வேலை செய்வேன். நான் இயேசுவை நேசிச்சு அழுது, அவர் என்னைய நேசித்ததுனால, அவர் என்ன அழுத்ததுனால, அவர் என்ன நேசிக்க போய் அவர் என்னுடைய கிருபையினால அவரை நேசிக்க கிருபை செய்தார். பார்த்து மனைவிட்டு சொல்றேன், அம்மா இவ்வளவு நேசிக்கிற கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்யணும். ஊழியம் வேற அழைப்பு, ஆரம்பத்திலிருந்தே ஊழியத்துக்கு அழைப்பு. ஆனா ஊழியத்துக்கு இப்படி தீர்க்க தரிசனமா சொல்லுவாங்க, ஆண்டவரும் உணர்த்துவாரு. எனக்கு ஒரே ஒரு ஆசை, யார்ட்டையும் வாங்க கூட கொடுத்து கொடுத்து செய்யணும். அதனால வேலை செஞ்சுக்கிட்டே செய்யணும்னு நினைச்சு செய்தேன். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கும்போது கர்த்தரை தேர்வுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவருக்காக விட்டு விட்டவங்க ஒண்ணுமே இழந்து போக மாட்டாங்க. எந்த பேங்க்லையும் கொடுக்காத ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்க, 100 மடங்கு பக்கத்துல பார்த்து சொல்றேன். ஹல்லேலூயா. இதை அறிந்து கொண்ட உடனே என் மனைவிட்டு சொன்னேன், அப்பா நான் வேலையை ரிசைன் பண்ணி ஆண்டவர் ஊழியம் செய்ய போறேன், நீ என்னோடு கூட வா. நான் எப்பவுமே யாரையும் கம்பல் பண்ண முடியாது, அழைப்பு இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அழைப்பு இல்லாம கர்த்தர் தெரிந்து கொள்ளாம யாரும் எழும்ப முடியாது. ஊழியம் யாரு வேணாலும் செய்யலாம் நினைச்சு ஏமாந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள், கர்த்தர் அழைத்தவர்களால் மாத்திரமே அவருக்காக இப்படி நிற்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேரை கர்த்தர் அழைத்து தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும். தாகம் உள்ள உண்மையில ஆண்டவர் பார்ப்பார், வாஞ்சி உள்ளவர்களை பார்ப்பார், அவர் மேல நேசிக்கிறவங்களை பார்ப்பார். தெய்வப்பிள்ளையே, அவர்களை தெரிந்து கொள்ளுவார். அவருடைய வேலைக்கு என்று தெரிந்து கொள்வார். அவர்களை சும்மா வைக்க மாட்டார், சாதாரணமா வைக்க மாட்டார், மகிமையா ஆசீர்வதித்து வைத்து போறாரு. என் மனைவியோடு சொன்னேம்மா, கர்த்தர் அழைச்சிட்டு நான் போறேன், நீ என் கூட வரையும் வீட்டுக்கு போறீங்க. அதாவது மனைவியை பிரிய நான் கேட்கல. என்னுடைய மாமனார் வால்பாறையில் பெரிய பாஸ்டர், 500-600 பேருக்கு மேல இப்படி பெரிய சபையினுடைய பாஸ்டர். அவங்களெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், வீட்டுக்கு போயிடுறேம்மா, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனைவி கிட்ட கேட்டேன். இல்லைன்னா ஆண்டவருக்குன்னு என்ன கஷ்டம்னாலும் நீ சகிக்கணும், ஆண்டவருக்காக எதுக்கும் நீ என்ன செய்யணும், தாங்கிக்குவியான்னு. என் மனைவி உடனே ஒரு வார்த்தை, ஆண்டவருக்காக நான் எதையும் செய்ய என்ன கேட்கறது. பிள்ளைகளே, நான் வேலை செய்யற நாட்கள்ல என்னுடைய பிள்ளைங்க இந்த பாருங்க, இப்ப 20 வயசுக்கு மேல வந்தா எனக்கு கொஞ்சம் அப்படியே பிடிச்சமா இருக்குன்னு நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 20 வயசுக்கு மேல வரும்போது அவர்களுக்கு பணம் நிறைய சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நிறைய இன்சூரன்ஸ் போட்டு வச்சேன். அல்லேலூயா. 2 பெண்கள் இருக்காங்க. அப்படி கர்த்தருக்கு மகிமை உண்டாக சொல்லுவேன். அல்லேலூயா. அப்போ நிறைய காரியங்களை அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும். ரிசைன் பண்ணும்போது கேட்டீங்கன்னா, நான் மகிமைக்காக உங்களோடு சொல்லுகிறேன், வேலையை ராஜினாமா பண்ணி இயேசுக்காக. மனைவிட்ட முதல் கேட்டேன் பெர்மிஷன், மனைவி ஓகே உங்க கூட வரேன்ட்டாங்க. 2வது பார்த்த பிள்ளைகளை பார்த்து, குட்டி குட்டி குழந்தைங்க, கர்த்தருக்கு மகிமைக்காக சொல்லுகிறேன். அவங்களையும் பார்த்துட்டு இது 20 வருஷம் கழிச்சு இவ்வளவு பணங்கள், நிறைய லட்சக்கணக்கில் பணங்களாக வருது பார்த்து இதை கேட்கறதே பிள்ளையே. வேலையை மட்டும் ராஜினாமா பண்ணல, இதெல்லாம் எழுதுன எங்கெங்கெல்லாம் பணம் வரணும்னு நினைச்சு எதிர்பார்த்தனோ அதை முழுவதுமே காலி பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில. இப்போ வெறுங்கையா இருக்கிறேன். எனக்கு தெரியல, எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கண்ணீரும் அழுகையும் வந்து கொண்டே இருக்கிறது. நான் அழுதுகிட்டே இருக்கிறேன்.
Thank you, Holy Ghost. சகதலமரதல. ஆண்டுடைய வார்த்தை மாறாது. இப்படி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டுடைய வார்த்தை மாறாது, ஒரு நாள் மாறாது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். கர்த்தர் ஒரு பாடலை கொடுத்தார், இனி யூடியூப்ல கூட போடல, முதல் கொடுத்த பாடல் இயேசுவின் பாசம் வச்சு பாடு. வானம் மாறும், பூமி மாறும், தேவ வார்த்தை மாறாது. வானம் மாறும், பூமி மாறும், தேவ வார்த்தை மாறாது. இந்த கோலங்கள் மாறும், தேவ வார்த்தை மாறாது. ஜீவனும் பலனும் ஜீவனும் பலனும் ஆண்டவர் அழைச்சு போது பாடின பாட்டு இந்த பாட்டு இல்லையா சொல்ல. ஒரு நாள் கைவிட மாட்டார், எல்லாவற்றையும் விட்டுட்டோம். கம்பெனியை ரிசைன் பண்ண வீடு இருக்காது, எனக்கு சொந்தமா வீடு கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஒரு வாடகை வீட்டுக்கு போறோம். வாடகை வீடுகள்லாம் இருக்க முடியாது. ஒரு வீட்டுக்கு ஒரு நாள் போகும்போது மறக்க முடியாது. தேவ பிள்ளையை எத்தனை பேர் கர்த்தருக்காக சில நேரம் கொஞ்ச காலம் பாடுங்க, பக்கத்துல பார்த்துக்கோங்க, சில காலம் தான் பாடு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில காலம் தான், அதன் பிறகு மகிமையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. டெஸ்ட் தான், தற்காலிகம், டெம்பரவரி தான் உங்களுக்கு டெஸ்டும் சோதனையும். தெரியாதவங்க கண்டினியூவா பெர்மனண்டா வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். நீங்க யாரும் அப்படி இருந்துடக்கூடாதுன்னு அதை சொல்லுகிறேன். அநேகருக்கு விட வேண்டியதை விட முடியல, கொடுக்க வேண்டியதை கொடுக்க தெரியல. ஆண்டவருடைய சித்தம் என்னவோ அது மாத்திரமே செய்ய உங்களை என்னை அழைத்திருக்க அதே பிள்ளையே. அப்படி சித்தம் தெரியாதபடிக்கு அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சித்தம் அறிந்து கொள்ள வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்ல முடியும், சித்தம் அறிந்து கொள்ள வேண்டும், சித்தம் அறிந்து கொள்ள வேண்டும். கேட்கிறது எப்படி? ஒரு வீட்டுல போய் இரவு நேரம், இனி ஒரு வீட்டுல இருந்து பேட்டில் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு அடுத்த வாடகை வீட்டுக்கு போனா நைட்டு எனக்கு ஒரு ஸ்டீல் கட்டு இருந்தது, பீரோ இருந்தது, அதுதான் இருந்தது. கேட்கறது எப்படிங்களே, அவரு டிரைவர் வந்தவர் ஏதோ நைட்டு 2 மணிக்கு தான் வண்டி வந்தது, காட்டுல யானை எல்லாம் இருக்கக்கூடிய காட்டுல. குடும்பத்தோடு பின்னால செல்கிறோம் லாரியில, அந்த பொருட்களை ஏற்றிட்டு மெத்தையெல்லாம் ஏற்றிட்டு போறோம். மழை அடிச்சு பாருங்க, பயங்கரமான மழை. லாரி டிரைவர் ஓட்டுனவர் உள்ள எல்லாம் ஏற்றி போட்டுட்டு ஏதோ சாதாரணமா மற்ற பொருள் ஏற்றுற மாதிரி போனவர் இந்த கட்டிலும் வீரம் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா சேஃப் மாறிடுச்சு. மெத்தைய தூக்கிட்டு போனா நார்னரா பிரிச்சுட்டு வராங்க, தேங்காய் நார்கள்லாம். நான் முதல் நாள் போட்டிருக்கேன் வீட்டில், புது வீட்டில் 3 ரூமு. நான் கோட்டர்ஸ், பெரிய கோட்டர்ஸ்ல இருந்தேன் வேலை செய்யற நாட்கள்ல. 3 ரூம், 1 2 3. அதுல அடைச்சிட்டு உட்கார முடியாது. நான் நடு ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறேன், கதவு திறந்தா இருக்கும், கிச்சன் போறதுனால அதை அடைக்க முடியாது என்னால. அப்போ ஜோ பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு இந்த வீட்டு ஓனர் நம்ம உள்ள வந்துச்சு. அதுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படி ஒரு வாடகைக்கு வந்துட்டாங்கன்ட்டு உள்ள வந்தது. என்னைய பார்த்து அதுக்குள்ள சந்தோஷம் போயிடுச்சு. என்ன கேட்டுச்சுன்னா, நான் அப்படி முழங்கால் போட்டு ஜெயிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க என்ன அல்லேலூயாவா? ஐயோ அல்லேலூயானா நான் வீடே கொடுத்துருக்க மாட்டேனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், அந்த அம்மாட்ட வருமா, ஒரே 1 மணி நேரம், 1 மணி நேரத்துல காலி பண்ணி கொடுத்துருக்கேன். நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். என்னுடைய மிகப்பெரிய ஆண்டவராக இயேசு நமக்கு மற்ற உதவி தான் செய்யும், உபத்திரவே படுத்த கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே 1 மணி நேரம் கொடுக்குமா? நான் இப்போ காலி பண்ணி கொடுத்துட்டேன். லாரிக்கு போன் பண்ணி
நான் இறங்கி வரேன், வீடெல்லாம் ஏத்துங்கடா, எல்லாம் பிஞ்சு போனது தானே, இது என்ன இந்த கட்டலும் கிடையாது, பீரமும் கிடையாது, எல்லாத்தையும் தூக்கி அவங்க ஒரு வேலை செய்ய ரிப்பேர் பண்ற இடத்துல கொடுத்துட்டு இந்த மெத்தையும் பிஞ்சு போச்சு, எல்லாம் சரி போலாம் அப்படின்னு கேட்கிற தேவப்புள்ளி என்ன போறேன் அந்த வீட்டுடைய. என்ன சார் உடனே காலி பண்ணிட்டீங்கன்னு. காலி பண்ண சொன்னதும் பத்தாம என்ன உடனே. நான் கேட்டேன், எனக்காக உன் தொழில மாத்துவையாப்பான்னு கேட்டேன். இல்ல சார், உனக்காக என்ன மாத்த முடியாதப்பான்னு தான் போயிட்டு வந்துட்டு நாம்பல கட்டி ஸ்தோத்திரம். போனா வீடு கிடையாது, ஒரு ஆகாஷ பலம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், மனைவிட்டு கேட்டுட்டேன், கடைசிவர் இருப்பியா, முடிவு தீர்மானத்தோடு தான் வந்தோம். எனக்கு சொந்த பந்தம் பழக்கம் நிறைய இருக்கு. எங்கு செல்ல வேண்டும், என்ன வழி நடத்தும் ஆவியானவரே, உங்க விருப்பம் இல்லாது இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எப்படி அப்பா நேசிக்கிற மிக முக்கியம். கிடைக்குதுன்னு போயிடக்கூடாது. என் பிள்ளைங்களை ஏதோ ஒண்ணு கிடைக்குதுன்னு லோத்து போல போயிடக்கூடாது. வசதியை பார்த்து உன் விருப்பம் இல்லாது இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, ஆவியானவரே. ஐயா வந்து பார்த்தாரு, அதுலயும் பூட்டி போட்டுருவாங்க கேட் எல்லாம். நாங்க உள்ள போறதே பெரிய பாடுதான். எஸ்டேட்ல ஒரு இடம் கிடைச்சது, அந்த இடத்துல போய் இதெல்லாம் இறக்கிட்டோம். எங்க கொண்டு போன பிச்சு போன மெத்த, நெளிஞ்சு போன எல்லாத்தையும் கொடுமை, சிலதெல்லாம் ரிப்பேர் கொடுத்துட்டோம். வீடு கிடையாது. இரவுல பாத்தீங்க, இப்போ ஐயா வந்திருக்கும் போது சுத்தில ஒரு இதெல்லாம் போட்டிருந்தோம், காம்பவுண்ட் தான். முதல்ல ஒண்ணுமே கிடையாது. யானை எல்லாம் உள்ள புல்பிட்டு வர இங்க வர வந்துடும். குட்டி யானை குட்டியோடும் அந்த இடத்துல விருப்பம் இல்லாத தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. கடைசியில சர்ச்சுக்கு போயிடலாம். அப்ப பையன் கேட்டனா, நம்ம எதுவா கேட்டேன் அம்மாட்ட, இப்போ உங்க வீடு பக்கத்துல 2 நாளைக்கு அவங்க என்ன கட்டிலிச்சிட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம், குதூகலம், கொண்டாட்டமாய் போச்சு. எனக்கு கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. அந்த நேரம் எப்படி இருக்கும் ஒரு அதிகாரி, 400 300 400 பேர் கீழே இருப்பாங்க, வேலை செய்வாங்க. அசிஸ்டன்ஸ் வேற, எத்தனையோ சூப்பர்வைசர்ஸ் வேற. இப்படிப்பட்ட இடத்துல இப்ப எல்லாம் இழந்து ஒண்ணும் இல்லை. ஏன் அதை உங்களோட சொல்றேன்னா, தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் ஆசையா இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எத்தனை பேர் இயேசுதான் ஆசையா இருக்கும். எதையும் இயேசுக்காக இழக்கிறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அதான் எப்படி அர்ப்பணிப்பு. அவர்களை தான் கர்த்தர் மகிமையா உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். அவர்களை கொண்டு தேசத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு உங்களை சும்மா கொண்டு வரல, கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நைட்டு படுத்துருப்போம், அப்படியே மேல எல்லாம் பயங்கரமா கடிக்கும். நைட் நேரங்களை பாத்தீங்கன்னா தலைக்குள்ள எல்லாம் போயிடும். அங்க உதறிட்டு ஆலயத்துல அங்க விரிக்க இங்க விரிக்க. ஏன் இதை உங்களோட சொல்றேன்னா, ஆண்டவர் நான் மகிமைப்படும்படி அங்க சொல்லுகிறேன். எவ்வளவு கர்த்தருக்காக வேண்டி கொஞ்ச நாள் உபத்திரம் நீங்க கூட அழைத்திருப்பார் ஆண்டவர். ஆண்டவருக்காக உபத்திரங்களை சமைப்பேன் என்றார் கர்த்தர். மகிமையாக ஜெபிக்கணும். எங்களுக்கு கேட்டீங்கன்னா மேல மேடையில் ஏறி தேவப்பிள்ளை இந்த ஒரு பாக்கியம் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருக்காக ஒரே டான்ஸும் ஒரே ஆராதனையுமா தான் இருக்கும். டெய்லி எங்கள் இந்த சூழ்நிலையில் அப்படி ஆராதிக்க வந்துச்சு. அதன் பிறகு ஒரு எஸ்டேட் ஒரு இடத்த கொடுத்தாரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் வந்துருச்சுங்க. ஒரு 2 வாரத்துல கர்த்தர் சூழ்நிலையை மாத்திட்டார். சூழ்நிலையே மாத்திட்டார். வாகனம் வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, எல்லாமே இயேசு கொடுத்தார். அதன் பிறகு ஊழியத்தை ஆசீர்வதிச்சு ஒரு நாள் நடத்த ஆரம்பிச்சார். நான் என்னை குறித்து அதிகமா வேதத்தை சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகவே நான் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். இப்படி தேவ பிள்ளையே சூழ்நிலையே மாற்றி விட்டார். இது என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். எத்தனை பேர் இயேசு நேசிக்கிறீங்க? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது.
சிலர் அதை இச்சிச்சுதான் அப்படிதான். இந்த கிரீடு, இந்த ஆசையை அழிக்கிறதுக்கு ஒன்றே கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுத்து கொண்டே இருப்பேன். இந்த பூமியில மட்டும் தான் கொடுக்க முடியும். இந்த பூமியில இங்க பாருங்க, எது சேர்த்து வச்சீங்கனாலும் கொண்டு போக முடியாது. எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த எனக்கு கிடைக்கிறது முழுதும் ஊழியங்க, எங்கெங்க கர்த்தர் அனுப்புறாரு போயிடும். எந்த ஒரு தேவை இல்லை, எதுக்காக மணிக்காக பின்னால போறது இல்லை. தேவனுக்குன்னு கொடுக்கணும். உயிரை கொடுத்து வாழ வச்சு, குப்பையிலிருந்து தூக்கி வாழ வச்ச தகப்பனுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க, இந்த அன்பின் வார்த்தைகளை சொல்ல கொடுத்து கொடுத்து நம்மளுக்கு என்னென்ன இருக்குதோ கொடுக்கறது ரெடியா இருக்க வேண்டும். எத்தனை பேர் இப்படி செய்யறது ரெடியா இருக்கிறீங்க? இன்றைக்கு உங்க வாழ்க்கை மாற்றப்படும். எழுதி வைத்துக் கொள்ளும். முதல் எதிரியே தெய்வப்பள்ளி, பெரிய எதிரியே இந்த ஆசை, கிரீட். இதை கொள்றதுக்கு ஒன்னே ஒண்ணு, இதை கொடுக்கிறவங்க இதுல இருந்து மேற்கொண்டுருவீங்க. இதுதான் இயேசு இந்த சீக்ரெட்டை சொல்லி கொடுத்தார். அதுவும் கொடுக்கறது தார உதவிக்கிற மாதிரி பப்ளிக்கா இல்ல, நீ கொடுக்கறது ரகசியமா கொடுத்து கொடுத்து பழக்கு. எங்கெல்லாம் ஆண்டவர் உணர்த்துறாரோ, திடீர்னு பரிசுத்தாவியானவர் உணர்த்துவார், போய் இதை போய் செய். வெளியில யாருக்குமே தெரியல, யாரையாவது நபரை வச்சு செஞ்சுட்டு நம்ம பேர் கூட தெரிய வேண்டாம். தேவப்பிள்ளை, இது உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஐஸ்வர்யத்துக்குள்ளாக, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில பெரிய அநேக பெருக்கத்துக்குள்ளாக கொண்டு. அதனாலதான் சொல்றேன், இந்த இடத்துல உட்காரும் போது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததெல்லாம் வேற, நீங்க வேற. அல்லேலூயா. ஒருவேளை சாயந்தரம் வந்தீங்கன்னா கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கிருந்து உட்கார்றேன், இதை போய் போனதுல நான் அதனால பேசுறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டா. நீங்கள் பெருக போகிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பெருக போகிறீங்க. அல்லேலூயா. இது நாங்க செய்ய ஆரம்பிச்ச, எனக்கு வீடு இல்லை. இன்னைக்கு எனக்கு எங்க போனாலும் தங்கிக்கிறதுக்கு வீடு இருக்குது. தமிழ்நாட்டிலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி. 100 மடங்கு நான் சொன்னேன் இல்லை, எத்தனை பெர்சன்டேஜ் கொடுப்பாருன்னு சொன்னேன். எங்க சர்ச் பில்டிங் இப்படி கெட்டிட்டு, பாஸ்டர்யா இங்க வாங்க ஒருத்தர் வந்தார். யார்? நம்ம மோகனையா கூட இருந்தோம். ஐயாவுக்கு தெரியும். சாம்பல் வச்சு அவனால ரொம்ப அவரும் ஐயாவும் நானும் நெருங்கிய நண்பர்கள். ரொம்ப நேசிப்பாரு என்னைய. எப்போ உங்க வீட்டுல அங்கதான் தங்குவாங்க. எந்த மீட்டிங் நானும் திருச்சியில இருந்தாலும் சரி, எந்த ஊர் மதுரை எங்க போனாலும் ஐயா வந்துருவாங்க. மீட்டிங் வந்து சென்னையில் நடத்துவாங்க. ஐயா நான் வரேன் உங்களை பார்க்க. இல்லையா மீட்டிங் நான் வருவேன் ஓடி வந்துருவாங்க. அப்படி பாசமுள்ள ஒரு மனுஷன் போயிட்டாரு ஆண்டவர்கிட்ட. ஒரு வேதனைக்குரிய காரியம் தான் இருந்தாலும் இப்போ ஒரு நினைவு கூறுகிறேன். திடீர்னு வந்து ஐயா ஒரு சர்ச்சை பொள்ளாச்சியில் இருக்கிற எடுத்து நடத்துறீங்க, 30 லட்சம் பக்கம் கட்டி வச்சு. பிள்ளையே, நான் ஒரு பைசா செலவு பண்றது கிடையாது. எதுக்குங்க? பில்டிங்க்கு. நான் உங்களை ஆண்டு நான் மயமிக்கா சொல்றேன். செலவு பண்ண எங்க சர்ச்சு நான் தங்கியிருக்கேன் பாருங்க, அதுக்கு தான் செலவு பண்ண முடியும். மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை போன, சென்னையில பிரான்ச் இருக்கு, ஊழியங்க இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இடத்தை கொடுத்து ஐயா 300 பேர் உட்காரலாம், ஐயா அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர்ஸ் விரும்புறாங்க. தெய்வப்பிள்ளையே, நான் எதுவுமே சேர்த்து வைக்கல, கர்த்தருக்கு நீ கொடுத்தேன். இப்போ பாருங்க நியூசிலாந்துல சர்ச் ரெடி ஆகிட்டு இருக்கின்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியூசிலாந்துல ஒரு ரூம் வாங்கினா பல கோடி. அங்கு பாருங்க பெரிய சர்ச்சும் தங்குறதுக்கும் எல்லாமே ஏற்பாடாகிட்டு இருக்குன்னு கேள்விப்படுறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவப்பிள்ளை, நான் உங்களோடு சும்மா சொல்லல, ருசி பார்த்துட்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எத்தனை பேர் ருசித்து கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. சிநேகிதரை உண்டாக்கிறீங்க. ஆண்டவர் அநீதியான உலக பொருளை சிநேகிதரை சம்பாதிக்க சொல்லி கொடுத்திருக்கிறார் தேவப்பிள்ளையே. அல்லேலூயா. சொல்லுங்க. பிரைஸ் காட். நம்பர் 1, இந்த எதிரியை அழிக்கிறதுக்கு இன்றையிலிருந்து உங்க மனதில் தேவன் இந்த சீக்கிரட்டை சொல்லி கொடுத்தாரு. கர்த்தரை நம்பி வந்துட்டு யாரும் கீழே போகவே முடியாது. நான் தான் சொன்னேன், வெறுமையா வந்தேன், எதுவுமே கிடையாது. எல்லார்ட்டையும் கேளுங்க, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை பாருங்க, எல்லாவற்றையும் பாருங்க. ஏன் இப்படி சொல்லுகிறேன்றா, கர்த்தரை நம்பி வந்து ஒரு நாள் கைவிட மாட்டார் தேவப்பிள்ளையே. இப்பொழுது கலங்கி போய் தரித்திரத்திலே போராட்டத்திலே தேவப்பிள்ளையே, நீ இருக்கிற தரித்திர நிலைமையில எதையாவது கர்த்தருக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, இன்னும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு இப்படி சிறுமைப்பட்டவங்க மேல சிந்தை உள்ள பிள்ளையா இருப்பேன்னா நீ பாக்கியமான ஹல்லேலூயா ஆசீர்வாதமா இருப்பா தேவப்பிள்ளையே. This is the key secret. செய்யும்போது சீக்கிரட்டா செய். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த கிருபை வேணும் ஆண்டவரே, கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா அதை நிறைவேற்றணுமே கர்த்தருக்கு கிருபை எனக்கு வேணும். இப்படிப்பட்ட கிருபை வேணும். நான் பிரசங்கம் பண்ணும் போதே அந்த இம்பார்ட்டேஷனுக்காக ஜெபிப்பேன். யாரெல்லாம் மனதார நீங்க இதயத்தை ஊற்றி கேட்கிறீங்க, இயேசு மேல இந்த கிருபையை கொடுப்பார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை தரம் மாறி இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒரு குறையில உங்களை ஆசீர்வதிப்பாரு, அது போல சபையும் ஆசீர்வதிப்பாரு. இன்னும்
ஆசீர்வதிக்கப்பட்ட சபை, blessed church. ஆனா சொல்கிறேன், இதல்ல, இதை காட்டில் எல்லையை விரிவாக்கி ஒரு ரபா கபா சபா கபா பல தேசங்கள் வந்து இங்க வந்து பார்த்துட்டு இங்க ஜெபித்துட்டு போகும்படியாக கர்த்தர் பல இடங்கள் இருந்து ஜனங்களை கொண்டு வந்து ஆசீர்வதிப்பார். ஒரு ரபா கபா இந்த கிருபையை ஆண்டவரே, இப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, கிருபை வேணும் ஆண்டவரே. இன்றைக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் கர்த்தர் மாற்றி போட போகிறார். தேவப்பிள்ளை, உன் தரித்திரத்தை தேவப்பிள்ளை, உங்கள் தரித்திரம் அல்லது உங்களுடைய சூழ்நிலையை பார்க்காதீர்கள். என் ஆண்டவருக்கா இப்படி கொடுக்கிற ஒரு இருதயம், ஏழைகளுக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய கிருபை, இந்த சீக்கிரட்டை அந்தரங்கத்துல செய்யணும் ஆண்டவரே. நினைக்கும் போது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும். தேவப்பிள்ளையே, கர்த்தருடைய கிருபைகளை கர்த்தர் கொண்டு பாரு. அநேகர் மேல் அந்த ஆசீர்வாதம் இறங்கும். Receive that grace. Jesus mighty name. Amen. Hallelujah. இரண்டாவது ஜெபம். பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, ஜெபம். ஜெபம், இந்த ஜெபம் என்பது அந்தரங்கத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு கனவு மனைவி ஒரு அட்வொகேட் வீட்டுக்கு போயிருக்கு. அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்கு மனைவிக்கு ஒரு போட்டியா அப்படின்னு. என்னையா போட்டி? நான் 3 மணிக்கு எந்திரிப்பேனா, அவ 3 மணிக்கு எந்திரிப்பாயா மனைவி, ஆனா நான் 2 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருவேன். அவ 2 மணிக்கு நான் பாருங்க, அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் நான் ரெடி ஆயிடுவேன். இப்படி எங்களுக்குள்ள ஒரு போட்டியான. இப்படிப்பட்ட குடும்பங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்ல மாட்டேன். ஜெபம் என்பது மிக முக்கியமான செய்ய வேண்டிய விதத்துல செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதத்து மேல ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. இந்த ஜெபம் மட்டும்தான் பெருமையை அழிக்கக்கூடியது. இரண்டாவது எதிரி, மிக மோசமான எதிரி, pride. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பாத்தீங்களா, greed. அடுத்தது பெருமையை அழிக்கணும். ஜெபம் 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 ஜெபம். தேவனுடைய வல்லமை கொண்டு prayer brings the power of the Holy Spirit, power of God. ஆமென் சொல்லுங்க. இது டோட்டலா தாழ்மை உள்ளவரிடம் சேவை செய்ய சேவை செய்ய ஜீவனீனம் வேதம் சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகம் 66 என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தான் ஆண்டவரே. நம்ம ஏதாவது ஜெபம்ன்றது சும்மா சத்தம் போட்டுட்டு உட்கார்றது இல்லை. தெய்வப்பிள்ளை சீக்கிரம் போது ஒரு சீக்கிரட்டா கிடக்கிறதெல்லாம் வெளியே தள்ளணும். குகைக்குள்ள இருக்கிற சிங்கங்கள்லாம் வெளியே வர வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. குகைக்குள்ள மறைஞ்சு ஒளிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. சிங்கங்களை வெளியே எடுக்கணும். தெய்வ பிள்ளையே, என்ன இருக்குது? சிலது கட்சிச்சிட்டே இருங்க எப்ப பார்த்தாலும். பிசாசுடைய கிரியை கள்ளர் குகையாக்காதீங்கன்றார். வீட ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜெப வீட என்ன ஆக்காதீங்க, கள்ளர் குகையாக்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது வாசிக்கிறது எப்படி? யாக்கோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 14 இருந்து சில வசனங்களை வாசிப்போம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தை விரோதத்தை வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல்
லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு எடுத்ததுமா இருக்குது பாருங்க. 3 காரியம். அப்படி அந்த வசனத்தை போடுங்க. பாருங்க, லௌகிக சம்பந்தம், ஜென்ம சுவாபத்துக்குரிய பேய்த்தனம் 3. உலகம் சொல்லுங்க, உலகம், மாம்சம், பிசாஸ். இது சத்தமா சொல்லுங்க. இதை அழிக்கணுமா வேண்டாமா? கசப்பு வந்தாலே பெருமை இருக்கிற இடத்துலதான் வரும் கசப்பு, வைராக்கியம், விரோதம் எல்லாமே. 16 வசனம் சொல்லுகிறது, வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டு அங்கே கலகம் சகல துர்ச்சிகள். இதுக்கு மேல வேதம் கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்த பிறகு, வேதம் கொடுத்த பிறகு நம்ம யாரு போய் அதை மாத்த முடியும்? சொல்ல மாட்டேங்க. வேதம் சொன்ன பிறகு யாருமே சரி அதெல்லாம் சமாளிக்கவே முடியாது. சொன்னதுதான் இல்லையா? சொல்லுங்களே. எனக்கு அருமையானது எப்படி இல்லை, ஜெபத்திற்கு மிக முக்கியம். ஆண்டவர் சமூகத்தில் சும்மா போக முடியாது. கேட்கறது எப்படி? எலியா பலிபீடத்தை கட்டும்போது தகர்க்கப்பட்ட பலிபீடத்துக்கு 12 கட்டிலையும் 1 சேர்த்து கட்டுறார். அல்லேலூயா. ஒரு ஜெபத்துக்கு போகும்போது உறவுகளை சரி பண்ண வேண்டும். பிரைஸ் காட். பிரிந்து உடைந்து கிடக்கிற உங்கள் ஜெபம் கேட்கப்படும். பிரைஸ் காட். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு டெலிவரி ஹீலிங் மினிஸ்ட்ரி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவங்களோடு பேசி கொண்டிருக்கும் போதே அநேகரை கர்த்தர் சுகப்படுத்துவார். உங்க கணவன்கிட்ட சண்டை போட்டுட்டு, மனைவி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு ஜெபம் பண்ண கர்த்தர் கேட்க மாட்டார். இப்பதான் தெரியும் பெருமையுடைய காரியம் என்ன. நீங்க சாந்தமும் தாழ்மையா இருந்தா இறங்கி போய் மன்னிச்சுக்கோங்க, நான் செஞ்சது தவறு, ஒருவேளை நான் உங்களை இடர பண்ணி தான் பண்ணீங்கன்னு ஒரு மனத்தாழ்மை இருக்கும். அது இல்லைன்னா தேவப்பிள்ளை இந்த 3 உள்ள கிடந்து வாழ்க்கையை கெடுக்கும். இது கோய்க்குள்ள கிடந்து மறைஞ்சு கிடந்து அல்லேலூயா வாழ்க்கை கெடுக்கிற, உள்ள கிடக்கிற மோசமானது. ஒரு கபடு இல்லாத இருதயத்திலே, கபடற்ற இதயத்துல பிறக்கிற ஜெபத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் அல்லேலூயா அந்த தேவ சமூகத்துல கொண்டு போய் பலமான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படி கிரியை செய்வார். ஆண்டவர் பார்க்கிறது நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு எவ்வளவு 7 வருஷம் அவங்க என்ன செய்யறாங்க? பிரியிறாங்க. 2 பேர் பிரியும் போது சரி ஏதுவும் அவங்க ஒரு சர்ச்சுக்கு வாங்க போலாம் 2 கார்ல வந்தாங்க. சொல்லுங்க, நான் ஆண்டுடைய வார்த்தையை தான் சொல்லுவேன். நான் தேவனுடைய வார்த்தை தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டுடைய வார்த்தை தான் விடுதலை செய்யும். ஆண்டுடைய வார்த்தை தான் சத்தியம். ஆண்டுடைய வார்த்தை தான் உண்மையும். கேட்கிறதே எப்படி? ஆண்டுடைய வார்த்தையை நான் சொல்லும் போது 2 கார்ல பிரிஞ்சு போறதுக்கு வந்தவங்க 1 கார்ல திரும்பி செல்றாங்க. என்ன கேட்கிறதே பிள்ளையே, எந்த கசப்பு வைராக்கியத்தோடு நீங்க பெருமையோடு அந்த காரியங்களை வைத்து எத்தனை ஜெபம் பண்ணாலும் சரி, என் தாயார் சிறு பிள்ளைகளா இருக்கும் சொல்லி நான் சொல்லுகிறேன், இந்த கூரைக்கு மேல போகாதப்பா அவங்க ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேருடைய ஜெபம் கேட்கப்படும் என்று விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு மேல கரங்களை உயர்த்தி தீர்மானம் எடுக்க வேண்டும். ஜெபங்களுக்கு வல்லமை வேணும். ஆண்டவரே, செபிக்கு பலிபீடத்தை பாருங்க தகர்க்கப்படும். இங்கேயும் சொல்றார் பலிபீடத்தினுடைய காணிக்க வேண்டார் மத்தியில். அல்லேலூயா. மலை பிரசன்னத்துல சாவிகளை எல்லாம் திறந்து எடுங்க, மக்களை ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி ஹல்லேலூயா நம்மளுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். இயேசு சொன்ன நல்ல விசேஷங்களா அங்க வச்சிரு, காணிக்கை வச்சுட்டு பலிபீடத்துல. ஆகையால் நீ பலிபீடத்தில் காணிக்கையை செலுத்து, வந்து உன் பேரில் உன் சகோதர குறைவு என்று நீ நினைவு கூர்வாயா. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாய், பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. தேவ பிள்ளையே, அப்பதான் அங்கீகாரம். அப்பதான் ஆண்டவர் ஜெபத்தை அங்கீகரிப்பார், காணிக்கை அங்கீகரிப்பார். நீ காணிக்கை போடும்போது சரி பரவாயில்ல, காணிக்கை டைம் வந்துச்சு, காணிக்கை கையில் எடுத்துட்டு அப்பா ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிச்சார். காயினுடைய காணிக்கைய, காயினுடைய முகமும் வேறுபட்டு தான் தெரியுது. கர்த்தர் காணிக்கை அங்கீகரிக்கிறார், ஜெபத்தை அங்கீகரிக்கிறார். பிரசனம், தேவ பிரசன முகத்துல இருக்கும் தெய்வ பிள்ளையே. இல்ல முகநாடி வேறுபடுறதுனாலே பி கேர்ஃபுல். கரங்களை உயர்த்தி ஏசுப்பா, எத்தனை எந்த துரோகம் பண்ணாலும் சரி ஏசப்பா, எவ்வளவு கொடூரமா உமக்கு விரோதமா என்னென்ன பண்ண எல்லாத்தையும் மன்னிச்சீங்களே, எல்லாவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உராபாக்கா ஷபாலாவை ஏற்றுக்கொள்றீங்களே, வரும் இன்றைக்கு என் வாழ்க்கையை கொடுக்குறேன் அப்பா.
கமான் ப்ரே. இந்த நேரத்துல இங்க பாருங்க, தேங்கி கிடக்கும் உங்க ஜெபம், தேங்கி கிடக்கும். இன்றைக்கு ஓபன் ஆகுது. ஓ ராபா ஷகா பாபா, அநேக நன்மைகளை கொண்டு வருவார் இயேசு. தேங்கி கிடக்கிற எல்லாவற்றையும் ஹல்லேலூயா ஒரு ரபா கபா பரலோகம் அங்கீகரித்த அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வர போகிறது. Thank you Holy Ghost. சகல மாதா ரேகா மானா சகா பதாரா பாபா பாபா. Thank you Jesus. நான் கேட்கிறது இப்படி, கர்த்தர் அநேக நன்மைகள் கொண்டு வருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கரைகள் பிடிச்சு அநேக நன்மைகள் கொண்டு மனதார தெய்வ பிள்ளைகளே மன்னிக்குவேன். உங்களுக்கு பிசாசை தவிர சாத்தானை தவிர எதிராளி இருக்கக்கூடாது. இதை சரி பண்ணி ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஜெபமே அதான் இருக்கணும். இனிமே சொல்லுங்க, எதுவா இருக்கணும்? ஜெபமே எதுவா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, எதுவா இருக்கணும்? யாரு மேலேயும் கசப்போம், வெறுப்போம், கோபமோ, எரிச்சலோ, பழி வாங்குற எண்ணம் வரவே ஆவியானவர் வந்துட்டார். அவர்கிட்ட தான் கற்றுக்கொண்டார். அவர் சொல்றதுபடி தேவ பிள்ளைகளே, இந்த நான் உங்களோடு சொல்லிடுறேன், கிருபை பொருந்தின சொல்லுங்க, கிருபை பொருந்தின உப்பால் சாரம் ஏறிய, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்களேன். கிருபை பொருந்தின அல்லது உப்பால் இந்த உப்பால் சாரம் ஏறினது எப்படின்னா கொஞ்சம் கவனமா கேட்கணும். எலுமிச்சம் ஊறுகாய் சாப்பிடணும், சரிங்களா? ஊறுகாய் போட்ட உடனே கடிக்கல கறக்கு நறுக்குன்னு இருக்கணும், அது ஊறுகாவா தெரியாது. அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் உபவாச நேரத்துல ஊறுகாய் ஞாபகப்படுத்துறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறந்துடாதீங்க இந்த பிரசங்கத்தெல்லாம். அல்லேலூயா. Praise God. அப்ப what we have to do? நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த ஊறுகால இந்த காய் ஊறும். சத்தமா சொல்லுங்க. அது ஊறிக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாள் ஊறின பிறகு ஊறுகாவே ஆயிரும். அல்லேலூயா. சீசன் அது பதப்படுத்தப்பட்டு பக்குவத்துக்கு வந்துடும். நம்ம எல்லாம் அவசரத்துல அந்த ஃபாஸ்ட் தான் எல்லாமே. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க. வசனத்தை கேட்டா பிரசங்கம் தான். ஒரு அல்லேலூயா. அதன்படி வாழணும், அதுக்காக வேண்டி காத்திருக்கணும், கிருபைக்கு காத்திருக்கணும் தெரியாமையே ஓடணும்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில சாட்சி இருக்காது. பிரைஸ் காட். கரங்களை உயர்த்தி, இயேசுப்பா இன்றைக்கு நான் கேட்ட வார்த்தையின்படி டெய்லி ஜெபம் 90 நாளைக்கு போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துட்டு சொல்ல போறேன். 90 நாள் என்ன ஜெபம்? யாரையும் எவரையும் மன்னித்து கர்த்தர் இயேசு உம்மை போல ஒரு இருதயமே தாவீதின் இதயத்துக்கு ஏற்றவன். 600 பேர் போகும்போது 400 200 பேர் வழியிலே இருந்துட்டாங்க, யுத்தத்துக்கு போகல. திரும்பி வரும்போது சில ஆட்கள் சொல்றாங்க, இங்க உட்கார்ந்துட்டாங்களேன்னு சொல்லி. தாவீது என்ன சொன்னார்? வந்தோடனே சுக செய்தியை கேட்டுட்டு அவங்க போட்டிருக்காங்க அவங்களை பற்றி 1 சாமுவேல் புஸ்தகம் 30 பாத்தீங்கன்னா இருக்கட்டும், எடுக்க வேண்டாம், நான் போறேன். அல்லேலூயா. ஏலியாளின் பிள்ளைகள் போட்டு என்ன பிள்ளையை போட்டுருக்கு கேட்டீங்களோ? அல்லேலூயா சொல்ல மாட்டேங்களே. கசப்பு, வெறுப்பு, பகை உணர்வோடு பேசுறவங்களை பார்த்தா பேர் என்ன பேர் தெரியுமா? மறந்துடாதீங்க, அதை மட்டும் அட்ரஸ் பண்றேன். பேலியாளின் பிள்ளைங்க, நம்ம ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. கரங்களை உயர்த்தி இப்ப டிஃபரெண்ட் தெரிஞ்சிருச்சா? கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும். அல்லேலூயா. நம்ம யாருடைய பிள்ளைங்க? அவ எப்படி இருப்போம்? பழி வாங்குற எண்ணம் இல்ல, சுக செய்தியை விசாரிக்கிற எண்ணம். கிரீத்துல கசப்பு வச்சுட்டு முறைச்சு பாக்குற எண்ணம் இல்ல. அருள் அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்கிற எண்ணம். அல்லேலூயா. ஜெபிக்கிற தேவ பிள்ளை தாவீதின் இதயத்துக்கு ஏற்றது. இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். கரங்கள் உயர்த்தி ஏசப்பா ஒரு 90 நாள் குறிச்சு வச்சுக்கோங்க. 90 நாள் ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட இருதயம் வேணும் உங்க ஜெபங்களுக்கு. நான் சொல்ல கண்டினியூஸ் கீப் ஆன் நாக்கிங். 90 நாட்கள் ஜெபம் முடியும். நான் உபவாசம் போட சொல்லல, அல்லேலூயா சொல்ல மாட்டேன். நீங்க உங்கள் ஜெபங்கள்ல 90 நாளைக்கு இது வேணும், எனக்கு இந்த கிருபை, இப்படி நான் வாழணும். அதுதான் கண்மலையின் மேல அஸ்திவாரம் போடப்பட்டது. எந்த புயல் வந்தாலும் சரி, தெய்வம் இந்த உலக தேவைகளுக்காக மாத்திரம் கேட்டுக்கிட்டு பரிதவிக்கப்பட்டு போயிடக்கூடாது. நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் இயேசு வரும்போது, ஆண்டவரே ஒரு கற்புள்ள மனவாட்டியா, சாட்சியுள்ள மகளா, மகனா, குடும்பமா இருந்து உங்களுடைய சமூகத்துக்கு வரணும்ப்பா. அது ஜெபமா மாறட்டும். ஜெபம் இல்லாம எதையுமே செஞ்சிடாதீங்க. பெருமையை மேற்கொள்ளும்படியா சாத்தானுடைய சதி திட்டங்களை, அவருடைய சோதனைகளை எல்லாவற்றிலிருந்து நம்ம விடுதலை பெறும்படியா கேட்கிறது. எப்படி நீங்க ஜெபம் இல்லாம எதையும் செஞ்சிடாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் காட்.
நமக்கு கடந்த நாட்கள் ஒரு பாடலை கொடுத்தாரு ஏசுமா, பரிசுத்த ஆவியானவர் ஒரு பாடல். ஜெபம் இல்லாம எதையும் செய்ய இடையில பாடி பாடி சொல்லி பாடல்லையே உங்களுக்கு செய்தி வரும். ராமேன்னு சொல்லுங்க, அப்படித்தான வேதம் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி புத்தி சொல்லணும், எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆகவே கடந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பாடல் கொடுத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அதுல பாத்தீங்கன்னா ஜெபம் இல்லாம எதையும் செய்ய. நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா அப்படின்னா இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போன எதை செய்யணும், ஜெபப்பா என்னப்பா போலாமா சித்தமா ஆண்டவரை ஜெபிச்சு ஜெபிச்சு செய்வீங்கனாலே டோட்டலா தேவ பிள்ளைகளே லைஃப்ல பெரிய சேஞ்ச் பார்ப்பீங்க. சோதனை, வியாதி, பலவீனம். நான் சொல்லுறேன், எத்தனை பேருக்கு சுகர் இருக்கு, வியாதி எல்லாம் கைகள் வைத்து காட்டுங்க. இதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஒரு அது எப்படி தேவ பரிசுத்தருடைய ஆலயத்துக்குள்ள எப்படி விடுறீங்க? நீங்க விடக்கூடாது இனிமேல். கர்நாடகா கேச்சி ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது ஜோதிச்சுட்டு திடீர்னு பார்த்து மனைவி ஒரு காரியம் சொன்னாங்க. என்னன்னு பார்த்த உடனே ஏதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அது நம்மளுக்கு சிம்டம் காட்டுவார். யாராவது பிரச்சனை இருக்கு உடனே என் மனைவி சொன்ன ஒரு வீட்டுல வெளியில வந்த ரூமை விட்டு வெளியில வந்து இந்த யார் இந்த வீட்டுல இப்படி இருக்க வாங்க அப்படின்னு இடுப்பு பிரச்சனை விடுறது யார். அப்போ அந்த வீட்டுல ஒரு அம்மா நாமத்துல போனோம், அது வெளியே போச்சு. அந்த வேதனை. அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் சொல்றாரு, எனக்கு சுகர் வாங்கி புண்ணு ஆகி போச்சு, கால் புண்ணு ஆடுறது, சுகர் லெவல் என்னுடைய இதுல இருக்குது, நீங்க பார்க்கலாம், நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். லெவல் எவ்வளவுன்னு நானும் சுகர் ஏதோ இருந்தது, கண்ணும் ப்ராப்ளம் சொன்னாரு. எனக்கு அருமையான இப்படி நான் டேட் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு 27ஆம் தேதி உன்னுடைய இது கம்ப்ளீட் ஆயிரும், கர்த்தர் உனக்கு இதெல்லாம் காஞ்சி போயிடும் வந்து சாட்சி சொல்லி நான் வந்துட்டேன். என்னை கேட்கறது ஏன் உங்களோட சொல்றேன்னா, எனக்கு அருமையானது கர்த்தருடைய வார்த்தைப்படி செய்யும்போது ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்க எல்லாவற்றையும் மேற்கொள்ளுவீங்க. வரும் சுகர் வரும், பிரஷர் வரும், வந்து தங்குறதுக்கு அதை விதிச்சு மேற்கொண்டு அதுக்கப்புறம் ஒரு காலம் வராத நீங்க மேற்கொள்ள முடியாது வைத்திருக்கிறாங்க. ஒன்று உங்களை கீழ்படுத்த முடியும், நீங்க கீழ்படுத்திடுவீங்க. ஒரு ஆமென் சொல்ல தேவங்களை இமிடியேட்டா ரிபுக் பண்ண எல்லாத்தையும் விடுவித்தா. கொஞ்ச நேரத்துல அவங்க அம்மா என்ன செய்யறாங்க, வீட்டுல தங்கிருக்கு அம்மா. அவங்க 5 வருஷம் அவங்களுக்கு எதுவுமே வெளியில எதுவுமே தெரியாது, யூரின் போறதோ மோஷன் போறதோ தெரியாது. காரணம் அவங்களுக்கு இன்சுலின் எல்லாம் போட்டு அங்க கிடக்கு. இந்த ஒரு என் மனைவி சொன்ன உடனே வெளியில வந்து ரிபுக் பண்ணி ஷோ பண்ண அந்த நேரத்துல அம்மாவுக்கு அதன் பிறகு செக் பண்ணி பாக்குறாங்க, நார்மல் ஆயிடுச்சு. 95 வந்துடுச்சு, குறைஞ்சிச்சு, கம்மி ஆயிடுச்சு, 100க்கு கீழே வந்துச்சு. இவருக்கு நார்மல் ஆயிடுச்சு. இப்படி ஏன் இதை சாட்சியா சொல்கிறேன்னா, வார்த்தையின்படி நீங்க நிற்க வேண்டும். நீங்க அதெல்லாம் இசைஞ்சு போக கூடாது. சத்துரு கொடுக்கறதுக்கெல்லாம் ஆமா வியாதி அப்படி வெல்ல வேணும் அப்படின்னு அதுக்கு கூட போக கூடாது, எதிர்த்து நிற்க வேண்டும். பேசலாம். என் மனைவி சாட்சி சொல்லுவாங்க, இந்த வருஷம் ஆஸ்பத்திரிக்கே நாங்க போகல. ஒரு இல்லையா சொல்லுவோம், வேணுமா வேண்டாம், ஜெபம் இல்லாமல் எதையும் செய்யாதே, ஜெபிக்கா எதையும் தொடங்காதே, ஜெபம் இல்லாமல் எதையும் செய்யாதே, ஜெபிக்கா எதையும் தொடங்காதே, ஜெபித்து ஜெபித்து கேட்பதெல்லாம் செய்வா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில்
பாஷைகளை கொடுத்திருக்கார். ஜெப பாஷை, ரகசியத்தை பேசக்கூடிய. என்னைக்கோ ஒரு நாள் சர்ச்சைக்கு வரப்போது வாயிட்டு இருக்கிறது, அப்புறம் தேவ பிள்ளையே அல்லேலூயா பொன்மணி சத்தம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துல வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள போவாங்க. உள்ள போகும்போது இந்த ஆசாரியுடைய ஆடை, அவங்க ஆடையில பாத்தீங்கன்னா ஒரு மாதுளம்பழம், ஒரு பழம், அப்புறம் ஒரு பொன்மணி இருக்கும். இந்த சத்தம் கேக்குதுன்னா அவங்க உள்ள என்ன செய்யறாங்க? உயிரோடு இருக்கிறாங்க, கர்த்தருக்கு சித்தமா நல்லாதான் போயிருக்கிறாங்க. இல்லைன்னு பிரச்சனைனா செத்துட்டாங்கன்னா இந்த சத்தம் கேட்காது. சொல்ல மாட்டேங்கிறீங்களே தேவ பிள்ளையே, உங்களுக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாக்களும் ஆசாரிகளும் வச்சிருக்காரு. சத்தமா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் அந்நிய பாஷை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். வேற சத்தம் வந்துடக்கூடாது, வேற பேச்சு வந்துடக்கூடாது. அப்படின்னா பேச வேண்டியது பேசணும். தேவையில்லாத இந்த கசப்புக, வெறுப்புக, கோபங்க, குற்றப்படுத்துறது, தீமை பேசுறது, பலவீனமான பேச்சுகள், எப்ப பார்த்தாலும் உருவாக்கக்கூடிய ஒரு நன்மையான வார்த்தைகள் தான் வாயில வர வேண்டும். இல்லையா? சொல்லுங்க. எத்தனை பேர் ஆவியில நினைச்சு பேசுவீங்க? எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? ஒரு மஷாலா தூராயா பாஷாதா ஆவியில கிருபை கொடுங்கப்பா. எப்போது இரவு பகலப்பா ஆவியில நிறைந்து பேசுனப்பா. ஜெபம் 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 பெருமை அழிக்கக்கூடியது, சாத்தானுடைய கிரியை அழிக்கக்கூடியது, உலகம் மாம்சம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக சுயத்தை அழிக்கக்கூடிய ஜெபம் ஆண்டவரே கிருபை கொடுங்கப்பா. ஆவிகள் நிறைந்து ஜெபிக்கும்போது ஆவிகள் நிறைந்து ஜெபிக்கும்போது ஜெபிக்கும்போது எல்லாரும் சொல்லுவோமாப்பா. சிலர் சொல்லுவாங்க ஜெபமே பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் சொல்லுகிறேன், ஜெபமே வாழ்க்கையாச்சுன்னு இல்லைன்னு சொல்ல போறீங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் தடைகளை உடைக்கிறாங்க. யாருக்கெல்லாம் ஜெபிக்க முடியலன்னு சொல்றீங்களா, இன்னையில இருந்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க. தேவனோடு சஞ்சரித்தாங்க. எங்க போனாலும் என்னுடைய ஜெபம் 2 அவ்வளவு முடிச்சிருக்கோம். ஆனா என்னப்பா மணிக்கணக்கில் இருக்கு. அது ஆண்டவரோடு உறவாடுறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய வார்த்தையை தியானிக்கல, அவர் ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். அப்ப ஜெபம் என்னையா அப்படின்னா என்னையா உங்களுக்கு சித்தமான சித்த இல்லைன்னா வேண்டாம் ஆண்டவரே. அதான் வேற ஒரு ஆசை இல்லை. எங்க அப்பா தவிர வேற ஆசையே இல்லையே. இந்த ஆசை இருக்கவங்க விட மாட்டாங்க. கர்த்தரை விடாம, அவருக்கு தெரியல கொடுத்தா பிரச்சனை வரும்னு விடாம வாங்கி கட்டிட்டு அப்புறம் பிரச்சனையில தான் இருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க இயேசு ஆசை ஆயிட்டா அல்லேலூயா. ஜெபம் எல்லாம் இங்க பாருங்க, அவ்வளவுதான் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. Thank you Holy Ghost. ஜெபம் எல்லாம் எதையும் செய்யாதே, ஜெபிக்கா எதையும் கொடுக்காதே, ஜெபம் எல்லாம் எதையும் செய்ய. சின்ன சின்ன விஷயமான பெரிய விஷயமான எங்க போனாலும் அப்பா இல்லாம நான் வர மாட்டேன். தீர்மானம் எடுக்க. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்க இல்லாம எங்கேயும் போக மாட்டேன். உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். அநேகரை கர்த்தர் உருவாக்கி தேசத்துக்கு ஆசீர்வாதமாக பார்ப்பீங்க. கபடற்ற ஆவியில கபடம் இல்லாத பிள்ளைகளை தேடுறார் பரிசுத்த ஆவியானவர். அவர் வாசம் பண்ணி வல்லமையை எடுத்து உபயோகப்படுத்த முடியாது.
இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீ ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி நீங்க ஜெபிக்கிங்க பாருங்க. நினைக்கும் போதே ஜெபம் கேட்கும். நீங்க நினைக்கும் போதே அற்புதம் நடக்கும். நீங்க ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவீங்க, அற்புதம் நடக்கும். உங்கள்கிட்ட வர ஜெப குறிப்புகள் முழுவதுமே ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உங்கள்கிட்ட வரக்கூடிய அத்தனை ஜெப குறிப்புகளும் ஆசீர்வாதமாய் மாறிவிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுக்கு தகுதி வேணும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கக்கூடிய ஜெபமும் அருவருப்பான தேவ பிள்ளைகளே. தேங்க்யூ ஹோலி. 28:9 நீதிமொழிகளில் பார்க்கிறோம். வேதத்தை கேளாதபடிக்கு உள்ள ஜெபம் முழுவதுமே அது ஆண்டவர் சமூகத்தில் அருவருக்கப்படும். வேதத்தின்படி ஜெபம், வசனத்தின்படி கேளுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனம் ஒண்ணு, நம்ம ஒண்ணா இருந்துகிட்டு கூட கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உங்களை ஆசீர்வதிச்சு உயர்த்த போறார். ஆமென் சொல்லுங்க. ராபா ஷாகாத்தா ராபா பாபா. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட விண்ணப்பம் பண்ணக்கூடிய ஆவியின் அபிஷேகம், கிருபையின் ஆவி வேணும்? கரங்களை உயர்த்தி, அப்பா இன்னைக்கு நான் அதை பெற்றுக்கொண்டுதான் செல்வேன். நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கணும். சீசன் ஆகணும். இந்த சீசன் மீன் அது ஊறி அது என்ன பதப்படுத்தப்படணும். அது கிருபையினால நிரம்ப வார்த்தைகள் கிருபை பிறந்து உப்பால் சாரம் இருந்ததா இருக்கணும். நம்முடைய லைஃப் இப்படி மாறணும்னா கண்டினியூஸ்லி அதுக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்கறது மாத்திரமல்ல, அதை ரிசீவ் பண்ணணும். ஹல்லேலூயா. வாழ்க்கை மாறணும். அதுதான் ஜெபமா இருக்கணும். நீங்க இந்த உலகத்துல தன்னால கிடைக்கும். உங்களுக்கு வீடு வேணுமா, நிலம் வேணுமா, வண்டி வேணுமா, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க தேவ பிள்ளையே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்படி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப பாஸ்டர்ஸ்க்காக ஜெபம் பண்ணக்கூடாது, ஜெபிங்க. முதலாவது இதை தேடு. பிரைஸ் காட். தேவனுடைய வார்த்தையின்படி என்னுடைய ஏக்கமெல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு நான் போகும்போது இயேசுடைய வருகையில எப்படியாவது ஜனங்க எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இல்லையா சொல்லும். நீ கடைசி கால உணர்வே கிடையாது, அன்பு கிடையாது, அக்கிரமம் மிகுதியான அநேகருடைய அன்பு தனிந்து உங்க வேதம் சொல்லும். நீங்க நிலைத்திருக்கும்படியான உங்களோடு சொல்லுகிற கரங்களை உயர்த்தி பிரைஸ் காட். அப்பா நிலைச்சிருக்கணும். உங்க நேசி ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறோம். யாரா இருந்தாலும் சரி, உண்மையா நேசிக்கிறவங்க சகோதர சகோதரிகளை நேசிப்பாங்க. இயேசுவோடு நடக்குனீங்கன்னா உங்க பார்வையே கிறிஸ்துவ போல சிந்தியாய் கிறிஸ்துவ போல பார்க்கணும். யார் மனதுருவீங்க, உங்களுக்குள்ள ஒரு மனதுருக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பாரு. பெருமைக்கு எங்க இடம் கிடையாது பிள்ளையே. இல்லையா சொல்ல இயேசு சொல்றாரு, சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். இல்லையா சொல்ல ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு இந்த இடத்துல, நீங்கள் தாழ்மையா இருந்தா அதிகமா ஜெபம் பண்ணலாம். ஏதாவது கொஞ்சம் எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை குறிச்சோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை குறிச்சோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை குறிச்சோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்களை குறிச்சோ, எதையாவது குறிச்சு பெருமா நினைச்சிடாங்க. நினைக்கும் போது அது பேர் தான் பெருமை. ஒரு அலையிலையா சொல்ல அப்படி ஏதாவது நினைவு வந்தா கண்ணீரோடு, தகுதி இல்லாத எனக்கு கொடுத்தீங்களப்பா, நன்றிப்பா. This is the hallelujah. அதுதான் அதுக்குரிய. அதை வச்சு ஒரு பெருமைக்கு இடம் கொடுத்துட கூடாது. எப்படி எவ்வளவு தாழ்த்துறீங்களோ. தாழ்மைக்கு இனி ஒண்ணு சொல்றேன் பாருங்க. தாழ்மைன்னா இயேசு பாருங்க, 22:6 வாசிங்களே. சங்கீத புஸ்தகம் 22:6 வாசிங்க. நானும் ஒரு புழு, மனுஷன் இல்லை, மனுஷரால் நிந்திக்கப்பட்டு ஜனங்கள் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த புழு பாத்தீங்கன்னா தெய்வ பிள்ளைகளே, நீங்க காலில் போடும்போது இப்படி தட்டிட்டீங்கன்னா இங்க பாருங்க அப்படி சுருண்டுரும். இந்த பக்கம் தட்டினீங்கன்னா இந்த பக்கம் சுருண்டு அப்படி உருண்டு ஓடும். அப்படி நசுக்குனீங்கன்னா அப்படி செத்து மடியும். நானும் ஒரு புழு, மனுஷன் இல்லை, மனுஷரால் நிந்திக்கப்பட்டு ஜனங்கள் அவமதிக்கப்பட்டு இருக்கிறேன். எத்தனை வந்தாலும் இப்படித்தான் இருப்பாங்க. ஆனா 23:33 வாசித்து பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷத்துல சர்ப்பங்களே, விரியம் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள். இங்க பாருங்க, இந்த சர்ப்பத்தினுடைய இதான் பாத்தீங்க. நீங்க போனீங்கன்னா பார்த்த உடனே இப்படி அதோடைய சுபாவம், அது சீறிக்கிட்டு கொத்ததான் வரும். அதுக்குள்ள விஷம் இருக்கும். கொத்துனா பயங்கரமான உயிர் சேதமே உண்டா. இயேசு தெய்வ பிள்ளைகளே, அவரை பார்த்தா புழு இல்லைன்னா ஆடு
இதோ தேவ ஆட்டுக்குட்டி. இல்ல, இந்த தேவ ஆட்டுக்குட்டி மேலதான் புறா வந்து கபடற்ற ஹல்லேலூயா இப்படிப்பட்ட சாந்தம் தாழ்மை பரிசுத்த ஆவியானவர் பலமா இறங்கி வந்து இன்டர்செஷன் ஜெபிக்கும்படியாக உங்களை ஆயத்தப்படுத்த இந்த ஜெபத்துக்காக நான் உங்களுக்கு அதிகமா எடுக்கிறேன். சொல்றேன், தேவ பிள்ளை ஜெபம் பண்ணணும்னா இப்படிப்பட்ட கபடற்ற எதையும் ஆண்டவருக்காக சகிக்கிறேன், எதையும் கொடுக்கிறேன், என் ஜீவனையே கொடுக்கிறேன்னு சொல்லி கிறிஸ்துவை போல அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஹல்லேலூயா பிள்ளைகள் மேல ஜெப ஆவியை கொடுப்பார். எத்தனை பேர் இன்னைக்கு அர்ப்பணிக்கிறீங்க? ரபா ஷகால் பாராதா நாமா ஹோ லபா கபா சபா ரபா. கிறிஸ்துவை போல ஒரு தாழ்மை. பவுலும் ஊழியம் செய்யும்போது இயேசு அப்படியே பின்பற்றி அச்சாடையாளம் என்றார். அதுல பாத்தீங்கன்னா வாசிக்கிறோம் 20:19 அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம். அவர் எப்படி ஊழியம் செய்தார், அவருடைய நாட்கள்ல அவர் எப்படி இருந்தார். திஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். உங்கள் ஜெப வாழ்க்கை மிக ஆசீர்வாதமா இருக்கும்படி பாருங்க. வெகு மனத்தாழ்மையோடு, the great humble, வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனை எனக்கு நேரிட்ட சோதனையோடு நான் கர்த்தரை சேவித்தேன். கர்த்தரை சேவித்தர்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்தேன். எத்தனை பேர் இப்படிப்பட்ட வெகு மனத்தாழ்மையோடு இயேசுவுக்காக வேண்டி தேவப்பிள்ளை எந்த இடத்துல நிந்திக்கப்படுறீங்களோ, எந்த இடத்துல அவமதிக்கப்படுறீங்களோ, எந்த இடத்துல உங்களை மோசமா பேசணும், அதே இடத்துலதான் இயேசு உங்க தலையை வைத்துவார். யோசிப்ப போல இதுதான் முதல்ல அப்படித்தான் பாடுகள் இருக்கும் போது, துக்கமா இருக்கும் போது அற்பமாயிடுவாங்க. நீங்க இயேசுக்காக சகித்துக் கொள்ளும் போது ஜெபிக்கிற பிள்ளைங்க, ஜெபம் வந்து இந்த பெருமைகளை உங்க சுயத்தை அழிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வல்லமையுள்ள ஒரு காரியமாக்கு தேவ பிள்ளையே. இப்படிப்பட்ட ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். இந்த உபவாச நாட்கள் இப்படி ஊற்றி ஜெபிக்கும் போது உங்கள் ஜெப குறிப்புகள் அத்தனையும் நீங்க ஜெபிக்கிற வகையில் எல்லாம் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கடைசியா நான் சொல்லி முடிக்கிற தேவ பிள்ளைகளே, 3வது உபவாசத்தை குறித்து சொல்றேன். அந்தரங்கத்தில் உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம் எதற்கு செய்யறோம்னா இச்சைகளை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உபவாசம். லஸ்ட் ஃபர்ஸ்ட், நம்பர் 1 greed, நம்பர் 2 pride, நம்பர் 3 மோசமான எதிரி. ஹல்லேலூயா. ஏவாளையே அதை இச்சிச்சு தான் சாப்பிட வச்சு. அநேகர் இச்சைனாலதான் இழுப்புண்டு விழுகிறாங்க. அப்புறம் இச்சை தான் அப்புறம் என்ன செய்யுதுங்க, பிறப்பிக்குது. எதை பிறப்பிக்குது? பாவத்தை பிறப்பிக்குது. பாவம் பூர்ணமாகும் போது அப்புறம் அது மரணத்தை பிறப்பிக்கும். இல்லையா சொல்லும். இப்ப பாசி என்னையா என்னைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கும், என்னைக்கு இந்த இச்சையிலிருந்து ஹல்லேலூயா நம்ம வேறுபுறம் எல்லாமே டெலிவரன்ஸ் ஆயிடும். எப்படி சோதனை வருது? ஆண்டவர் யாரையும் சோதிக்கிறவர் இல்லை. இல்லையா சொல்லுங்க. இச்சை தான் கொண்டு போய் சிக்கல்ல மாட்டி இருக்கு. இதை ஜெயிக்க என்ன பண்ணும்? அதுக்கு தான் உபவாசம். ராமா ஷேகா பாத்தாலாமா. இதோ இந்த உலகத்துக்கு அதிபதி எனக்கு வருகிற அவனுக்கு எனக்கு ஒன்றுமில்லை என்றார். தெய்வ பிள்ளை, உங்கள் உபவாசம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள எந்தெந்த இச்சைகள் இருக்குதோ அழிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் கொடுப்பாரு நினைச்சிட்டு கேட்காமே ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனாக்கும். நானும் நிறைய பாக்குறேன், எதுவுமே கூடுதலா இப்படி எனக்கு வேண்டியது கேட்க மாட்டேன், ஆனா எல்லாமே ரெடியா இருக்கு. ஒரு நாள் என் மனைவிட்ட கேட்டேன், அம்மா நைட் 9 மணிக்கு ஒரு கப்பக்கிழங்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க சாப்பிட. இருட்டு, அங்கெல்லாம் காடுங்க. கருமையான தெய்வ பிள்ளைகளே, கவனமா நீங்க கேட்கணும். அந்த நேரத்துல கர்த்தர் யாருன்றத பாருங்க. நினைக்கிறத கூட ஆசீர்வாதமா மாத்தி உடனே நான் இது சாட்சியா சொல்றேன் பப்ளிக்ல. கர்த்தர் செய்கிற அற்புதங்கள் ஒரு அல்லேலூயா. 9 மணிக்கு வந்து நைட் அதெல்லாம் படுத்து தூங்கிருப்பாங்க. 9 மணிக்கெல்லாம் அந்த ஊர்ல அந்த நேரத்துல வந்து கப்பக்கிழங்கு. அப்ப நான் சொல்றேன்மா, இது கொஞ்சம் மீன் குழம்பு இருந்தா டேஸ்டா இருக்குமேன்னு. அப்ப என் மனைவி சொல்றாங்க, இந்த நேரத்துல யாரும் மீனை வாங்கி மீன் குழம்பு எங்க இருந்து கிடைக்கும்னாங்க. சொன்னோம், எனக்கும் அதை கண்டுக்கல. அவங்க சொன்னது உண்மை, நான் சொன்னதும் அல்லேலூயா உண்மை. இதுக்கு ஈக்குவல் நல்ல காம்பினேஷன் நல்லா இருக்கும்னு. அவங்களும் அவங்க என்ன இந்த நேரம் கிடைக்காதுன்ட்டாங்க. ஓகே, டேக் இட் ஈஸி, அவ்வளவுதான். அதை ஒரு பிரச்சனையா எடுத்து விட்டாச்சு. திடீர்னு போன் வருது, பாஸ்டர் நீங்க வரணும் பாஸ்டர், டவுன் சர்ச்சுக்கு வரணும்ன்றா. அப்ப நான் டவுன்ல இருக்கு, அந்த பக்கத்துல இருக்கு. என்னன்னு கேட்டேன். அங்க உள்ள ஒரு அந்த இதுல ஒர்க் பண்ணுவாங்க பாருங்க மசூதி, அங்க இருக்கிற ஒருத்தருக்கு மனைவிக்கு பிசாசுடைய போராட்டம், நீங்க வாங்கன்னு சொல்லி ஒரு விசுவாசி கூப்பிடுறாங்க. எங்களை கூப்பிட்டாங்க. சரி நான் வரேம்மா. நேரம் அப்பா அந்த சர்ச்சு போறேன். போயின உடனே ப்ரேயர் பண்ணி அனுப்பிட்டு கார்ல வண்டி வரும். பாருங்க, அரை மணி நேரத்துல நடக்கிறது சொல்றேன். நான் வண்டியில ஏறேன். ஓடி வந்தாங்க அந்த விசுவாசி. பாச என்னம்மா பாச இருந்தாங்க. ஒரு டிஃபன் வந்துச்சு. டிஃபன்ல பாத்தீங்கன்னா பாச மீன் குழம்பு. ஓ ராக்கா மாஷாலா, என்ன சொல்லணும்னா என் மனைவி என்ன சொன்னாங்க, இந்த நேரத்துல அல்லேலூயா எந்த நேரத்துல எந்த வனாந்தரத்திலும் அற்புதம் செய்கிறார்.
ஜெபமில்லா எதையும் செய்யாதே, ஜெபிக்காமல் நீ ஜெபிக்கிற உள்ள நீ கர்த்தரை நோக்கி இப்படியே உறவாடிட்டு இருக்க. நீங்க நினைச்சுதான் பார்த்திருப்பீங்க. இப்படி ஒண்ணு ரெண்டு இல்ல, தெய்வப்பிள்ளை நான் சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். நான் சத்தியத்தை சொல்றேன் உங்கள்கிட்ட, உபவாசம் இச்சைகளை அழிச்சிடும். தயவு செய்து ஆசைப்பட்டு இச்சிக்காதீங்க. எந்த பொருள் மேல ஆசைப்படாதீங்க, அது விக்கிரகாரதே மாறிவிடும். பொருளை இச்சிக்கிறது. இயேசுவை தவிர ஆசை வேண்டாம். உங்களுக்கு எல்லாத்தையும் ஐயா கொடுப்பாரு. நீங்க நினைக்கிறதுக்கு மேல கொடுப்பாரு. கண்ணீர் வடிப்பீங்க. நான் இப்ப சொல்லுகிறேன், ஐயோ நான் ஏமாந்து போய் இதை ஆசைப்பட்டுட்டேனே, ஏமாந்து போய் இச்சிச்சிட்டேனப்பான்னு சொல்லுவீங்க. உயர்ந்த ஸ்தலங்கள் வைப்பார். நீங்க நினைச்சு கூட பார்க்காத உயர்ந்த காரியங்களை கற்றுக் கொடுக்க போறோம். இந்த மூணையும் சீக்கிரட்டா செஞ்சு உங்க வாழ்க்கையில பழகிருங்க. ஹல்லேலூயா. நான் உங்களோடு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, இதுவரை கண்டிராத ஆசீர்வாதமான காரியங்கள் அப்படி எழுந்து கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி தெய்வ பிள்ளைகளே. தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். ரபா ஷபாலா தூனாமா காச்சா ராபா. இப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும். என் வாழ்க்கை எதற்குன்னே அர்ப்பணிக்கிறவங்க நீங்க விசுவாசத்துக்கு ஹல்லேலூயா விசுவாசத்தோடு முன்னால வரலாம். I'm going to pray for you. யாரெல்லாம் இப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும், இப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும்யா, இப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கு வேணும் சொல்றவங்க சீக்கிரமா முன்னால வந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. தேவன் அந்த கிருபைகளை கொடுப்பார். அதன் பிறகு ஹல்லேலூயா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். Thank you Jesus. இருக்கிற இடங்கள் அப்படியே ஹல்லேலூயா முன்னால வரவங்க விசுவாசத்தோடு வந்து ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறீங்க. Thank you Holy Ghost. ஷாகாதா ரபா பா பா பா. ஓ ஷாகாதா ரபா பா 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 பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. கர்த்தர் அநேகரை தொடுவார் இப்போ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுது அக்கினி இறங்கி. Thank you Holy Spirit. இந்த அக்கினி நான் பாடி துதிச்சுட்டு இருப்பேன். அநேகர் மேல கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகள் இப்ப கொடுக்கிற நேரம் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இன்றையிலிருந்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஹல்லேலூயா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. மாத்திரமல்ல உங்க இதயத்துல சம்பவிக்கிறது சொல்லுகிறேன். ஒரு பெரிய பாரம், ஒரு இருள் போல ஏதாவது உங்களை ஏமாத்தி கொண்டு பல நாட்களை உங்களை குழப்பி கொண்டிருந்த இந்த கன்ஃபியூஷன் விலகி போவதை பார்ப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் நாளில் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். யார் உண்மையா அர்ப்பணிக்கிறீங்களோ ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்க இதயத்துல பார்ப்பீங்க. ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. Come on, pray. Thank you Holy Ghost. Shakatala pata raba kata raba shakapatala pata raba. Ramachia. Hallelujah. 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 Thank you Holy Ghost. Thank you Holy Ghost. Thank you Holy Ghost. Thank you Holy Spirit. Thank you Lord. யாரெல்லாம் உண்மையா கூப்பிடுறாங்களோப்பா, யாரெல்லாம் இப்படிப்பட்ட கிருபையில கேட்கிறாங்களோ அவங்க மேல அந்த அக்கினியை ஊத்துங்க. இந்த வல்லமையை கொடுங்கப்பா. அந்த இம்பார்ட்டேஷன் உண்டாகட்டும் பாப்பா. ரபா ஹபா 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 ஷபா ஹபா 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 ஹபா. ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். அனைவர் மேல கர்த்தருடைய வல்லமை ஹல்லேலூயா ஊற்றப்படுகிற. ரபா பா 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 ஷகதா ரபா பா பா பா. ஜீசஸ் ஜீசஸ் ஷகதா ரபா. ஓ இமாஷியா ரபா பா. போது அக்கினி இறங்கி வரும். தேவ அக்கினி இறங்கி வரும். உண்மையோடு ஆவியோடு ஆராதிக்கும் போது அக்கினி இறங்கி வரும். உண்மையோடு ஆவியோடு ஆராதிக்கும் போது அக்கினி இறங்கி வரும். Hallelujah. Receive the grace. Receive the power. Jesus. அநேகரை தருவார். கர்த்தர் ரிசீவ் பண்ணிக்கோ. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்நாளிலிருந்து கர்த்தர் புது கிருபைகளை கொடுப்பார் பிள்ளைகள். Receive the power. Power. Shakata raba shada raba baba shaba baba 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 shaba baba baba baba. எல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு ஜனங்கள் ஆசீர்வாதத்தை தடபடி கொடுத்த பொல்லாத வல்லமைகள் வாவெளியே இயேசு நாமத்திலே. Shakata raba baba shaba baba baba. Jesus 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 Jesus. Shakata raba. Hallelujah hallelujah. ஜனங்களை கட்டி வச்சிருக்கிற அந்தகார ஆவிகள் வாவெளியே இயேசு ரத்தத்தால் இயேசு நாமத்திலே. Shaba baba baba shaba baba out out out. வெளியே வா. God. Shata ta 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 ta. Out 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 out. வெளியே போ. Shada raba. தேவ அக்கினி இறங்குகிறது. தேவ வல்லமை இறங்குகிறது. Jesus. 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 Jesus.
Jesus, 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 Jesus. Receive the cash. Pentacle, pentacle, pentacle. Shaba baba baba. Shaba baba 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 baba. Shaba baba baba baba. Shaba baba baba baba. அக்கினி அக்கினி இறங்குது. எல்லா அசுத்த கிரியை அழிக்கிற தேவ அக்கினி. Fire! Da 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 da. Ra ka ka da ra ka ba 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 ba. Ra ba 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 ba. Shaba ba 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 ba. ஓ வல்லமை தேவ வல்லமை ஊற்றப்படுகிறது. Fire! 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 ரிஷி ரிஷி பெட்டுகள் பெட்டுகள். சதா சதா சதா. சதா சதா சதா. ஓ ரா பா 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 பா. ஷபா பா 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 பா. ஓ கட்டுகளை உடைக்கிற தேவ வல்லமை இறங்கி இருக்கிறது. ஓ தேவ அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. பா 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 பா. சதா ரா கா பா 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 பா. ஓ ஷபா பா பா. Out 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 out. எல்லாம் விலகி போ. Jesus. தடைகள் உடைக்கிறது. Hallelujah hallelujah. அநேகர் மேல கிருபை கிருபை தேவ கிருபை கிருபை ரிஷி அநேகரை கர்த்தர் தொடுகிறார் அநேகரை கர்த்தர் விடுவிக்கிறார் ஒரு ராமா ஷியா ஒரு ராமா பரிசுத்த பிதாவே ஒரு ஆணி வாய்ந்த கரங்கள்ல அன்பு மக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ரத்தத்துக்குள்ள மறைங்க ஆண்டவரை தொடர்ந்து நடத்துங்க இயேசு நாமத்திலே. பிரைஸ் லார்ட். நல்ல வார்த்தைகள். ஒரு நிமிஷம் கண்களை மூடி. முன்னால வந்தவங்க எல்லாருக்காக பாஸ்டர் தனியா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நிமிடம் கண்களை மூடி. கேட்ட வார்த்தைகள் மிக முக்கியமானது. ஆமென். சீக்ரெட் 3 ரகசியங்கள். அந்தரங்கமாய் கொடுப்பது, அந்தரங்கமான ஜெபம், அந்தரங்கமான உபவாசம். இந்த 3 காரியங்களை குறித்து நல்லா ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்துல நல்ல அர்ப்பணிங்க. தேவன் ஒரு விடுதலையை இந்த நாளில் உங்களுக்கு கொடுப்பாராக. பிதாவே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை கொடுத்தீர். அதற்காக நன்றி அப்பா. நீர் எங்களை விடுவிக்கிறவர். இந்த பூமியில் எங்களை விடுதலையாக்க வந்த நல்ல தெய்வம் இயேசு. இயேசுவே நீர் எங்களை விடுவிக்க வந்தவர் அப்பா. எங்களை விடுவிக்க வந்த தேவன், எங்களை விடுவிக்க வந்த தேவன். பொல்லாத இந்த உலகத்தினின்று, பொல்லாத பிரபஞ்சத்தினின்று எங்களை விடுதலையாக்கும்படியாக அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்களிலிருந்து உங்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்க தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை முதலாவது உங்களிடத்தில் அனுப்பினார். ஹல்லேலூயா. நீர் எங்களை விடுவிக்க வந்த தேவன் அப்பா. பொல்லாங்கிலிருந்து விலைக்கு ஆசீர்வதிக்கிறவர். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஜீவன் சுகத்தை பலத்தை கொடுங்க. சத்துரின் போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. எல்லா பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறணும். ஆண்டவருடைய கிருபை உண்டாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென்.